வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே ஸ்டாக்லாம் நல்ல ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ப்ரீ பட்ஜெட் ரேலி தான். ஸோ இன்னும் 15 டேஸ் தான் இருக்குது பட்ஜெட்டுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போவே பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரேலிக்கு தயாராக நிற்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு ஸ்டாக் தான். இன்னும் ரேலி ஆரம்பிக்காத ஒரு ஸ்டாக். எஸ், ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா, ஆர்விஎன்எல் இருக்கானு, ஐஆர்எஃப்சி, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேலி ஸ்டார்ட் ஆகி வந்தே பார்த்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. அண்ட் இந்த சமயத்தில் நம்ம ஒரே ஒரு ஸ்டாக் பார்க்க போகிறோம். அந்த பட்ஜெட்டுக்கான ஸ்டாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா இதே மாதிரி தான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஆர்பிஎன்எல்லாக இருக்கட்டும், இர்கான் 50 ரூபா 45 ரூபா கிட்ட இருந்ததாக இருக்கட்டும், அண்ட் என்ஹெச்பிசி, எஸ்ஜேவியனோட நிலைமை எல்லாம் இப்போ என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் அந்த லிஸ்ட்டில் இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்தது. ஸோ இனிமேலும் இருக்க போகுது. அந்த ஷேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. கூடிய சீக்கிரமே ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை பற்றி நான் பேச போகிறேன். அது எந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்காக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அந்த பட்ஜெட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய டைம் எனர்ஜி செக்டர்லேருந்து நிறைய ஸ்டாக்ஸே பார்த்துருக்கோம். ஏன் இந்த ஸ்டாக் கூட நம்ம பார்த்துருக்கோம். பட் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்பெஷல்னா ரேலி இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் நீங்களும் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்குங்க அப்படின்றது தான் இந்த டைம்லி போடக்கூடிய வீடியோ. எஸ், சண்டே போடணும்னு நினச்சேன், பட் போட முடியல. பட் இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டாக்கை நான் திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் வீடியோக்குள்ளே அந்த ஸ்டாக்கை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். அண்ட் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்கள் ஓல்டு டெசிஷனில் மட்டுமே பை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் யாராவது சொல்கிறாங்க, நானே சொல்கிறேன், இல்லை யாராவது ப்ரோக்கரேஜ் சொல்கிறாங்க அப்படின்ற கண்ணை மூடி நம்பி வாங்காதீங்க. உங்களுக்கு அந்த ஸ்டாக்கு கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது மணி மேட்டர், ஒவ்வொரு பைசாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம பார்க்க போகிற அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா என்டிபிசி. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபைன் லார்ஜ் கேப் எனர்ஜி ஸ்டாக் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி என்டிபிசி க்ரீன் எனர்ஜி அப்படின்னு ஒரு ஃபுல்லி ஓன்டு சப்சிடி பார்த்திங்கன்னா அடுத்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதோட ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 378 ருபீஸில் இருக்குது. அண்ட் 1 இயர் லோ அப்படின்னு பார்க்கும்போது 194லையும், 1 இயர் ஐயும் பார்க்கும்போது 393லையும் இருந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் குறிப்பிட்டு சொல்ல போனால் அந்த ஜூன் 3ஆம் தேதி, அதாவது எலெக்ஷனுக்கு மொதல் நாள் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 7-8% கூடி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 391 ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா அன்றைக்கி க்ளோஸ் ப்ரைஸாக இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா நல்ல பள்ளத்தில் போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். 331 ரூபா ஒரு டீப் டைவ் அடிச்சிருந்தது. அப்போவே பார்த்திங்கன்னா நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸிஜிலையும் கூட நிறைய மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாக்கு கொடுத்து தயவு செஞ்சு வாங்கி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரே மாதத்துக்குள்ளே அரௌண்ட் ஒரு 14-15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. அண்ட் இந்த ஸ்டாக் நான் ஃபண்டமெண்டல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக்கு மிகப்பெரிய ஒரு விளம்பரம்லாம் தேவையில்லை. விளம்பரம் மீன்ஸ் என்ன சொல்ல, ஃபண்டமெண்டல்ஸை நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ண அவசியம் இல்லை. அண்ட் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிடலாம். டெக்னிக்கலி அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மேஜர் டிஎம்ஏவோட ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நல்ல லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லா மேஜர் லெவலையும் கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஸ்லைட் அபவுட் மீடியம் ஜோனுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது, பட் நாட் இன் த ஓவர் பாட் ஜோன். ஸோ இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ என்ட்ரி கொடுக்கலாமா, அண்ட் என்ன மாதிரி லெவலில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றலாம் பார்த்துடலாம். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 400லேருந்து 420 வரையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இஃப் 420 பிரேக் அவுட் ஆச்சு, அந்த க்ளோஸ் ப்ரைஸ் பேசிஸில் 420 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து ஒரு 440 வரையும் கூட போகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது, ஹை சான்சஸும் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக்கான ஆவரேஜ் எப்போ பண்ணலாம், எவ்வளோ ப்ரைஸ் வரையும் பண்ணலாம். ஏன்னா இப்போ 378 இருக்குது. நீங்கள் ஒரு 360 வரை நீங்கள் தாராளமாக ஆவரேஜ் பண்ணிக்கலாம். 15 நாளுக்குள்ளே 360 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் இருந்தாலும் எந்த டிப்பு கிடச்சாலும் நீங்கள் வாங்கிடுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்முக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த பட்ஜெட்டை மட்டும் நீங்கள் ஓரியன்டாக பண்ணாமல் லாங் டேர்ம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் தாராளமாக பிக் பண்ணலாம் மை பர்செப்ஷனில். அண்ட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 420 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணி அதே ப்ரைஸ் ஸ்ட்ரென்த்தோட கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்து 440 லெவல் வரையும் மூவ் ஆகும். அண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ரிஸ்க் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:1:2 அப்படின்ற ரேஷியோவில் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த பெஸ்ட் பை 360 வச்சு பார்க்கும்போது
ஸ்டாப் லாஸ் 348 ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இனி வருமா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த ப்ரைஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி 360 லெவல் கிட்ட நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா டெக்னிக்கலி தான் நான் பேசணும்னு வந்தேன். இந்த ஸ்டாக்கை பற்றி நான் கண்டிப்பாக கொடுத்தாகணுன்றது தான் வந்தேன். ஸோ மற்றபடி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போகணுன்னு ஆசை இருக்குது. பட் டைம் இல்லை. பட் இருந்தாலும் அப்பப்போ ஒரு சின்ன ஸ்டாக்ஸ்லாம் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டாக்ஸில் இதுவும் ஒரு ஸ்டாக்கு. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவே போட்டேன். ஸோ நீங்கள் இதன் மூலமாக பயனடைவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பயனடையட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வேறு பட்ஜெட் ஸ்டாக் நான் ஸ்க்ரீன் பண்ணி பார்க்குறேன். ஏதாவது ஒரு ஸ்டாக் கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு உடனே இமீடியட்டாக வந்து சொல்கிறேன். ஸோ அண்டில் நான் சைனிங் ஆஃப்.